ஹலோ வணக்கம். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ரெண்டு மீனிங் எடுக்கலாம் நம்ம இல்லைங்களா. டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் மாதிரி. அது மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்ல போறேன். மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரைட்டா. அதுக்கு ஆக்சுவலி நம்ம ரெண்டு வெரைட்டிய மீனிங் எடுக்க முடியும். நம்பர் 1 வந்து மாதா ஃபர்ஸ்ட் தெய்வம், பிதா ரெண்டாவது தெய்வம், அண்ட் குரு மூணாவது தெய்வம், அண்ட் தெய்வம்ங்கிறது நாலாவது. கடவுள் வந்து நாலாவதா வச்சுதான் இது பண்ணோம். ஸோ நம்ம மாதாவை ஃபர்ஸ்ட் கும்பிடணும், அம்மா அப்பா குரு கடைசியில தான் கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த முதல்லயே எல்லாமே இருக்கு ரைட்டா. இப்படியும் ஒரு மீனிங் எடுக்கலாம். இன்னொரு மீனிங் வந்து மாதா பிதா குரு தெய்வம்னா மாதா பிதா குரு இவங்க மூணுக்குள்ளதான் தெய்வமே இருக்கு. தெய்வம் கடவுள்னு தனியா கிடையாது. இவங்க 3 பேர் மூலியமா தான் கடவுள் வந்து நமக்கு எல்லா நல்லதும் செய்யறான் அப்படின்னு ஒரு மீனிங் எடுக்கலாம். அதனால எப்படியா இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவங்களும் இருக்காங்க, நாத்திகர்கள் கும்பிடாதவங்களும் இருக்காங்க. யாரா இருந்தாலும் அந்த மாதா பிதா குருவை வந்து கட்டாயம் கடவுளா நம்ம வழிபட்டு அவங்களுக்கு அடங்கி நடக்கணும்ங்கிறது எல்லாரும் இதுல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா.